இப்ப பிஜேபி என்ன பண்றாங்க, அமித்ஷா இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா ஆபரேஷன் ககார்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க. ஆபரேஷன் ககார்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா புஷிங் டு த எண்ட், அவர்களை அழித்தொழிப்பதுதான் அதுக்கான அர்த்தம். என்ன சொல்றாங்கன்னா 2026 மார்ச் 31க்குள்ள ஒட்டுமொத்தமான மாவோயிஸ்டுகளை நாங்கள் அழித்தொழிப்போம் தண்டகாரண்ய பகுதியிலன்னு சொல்லிட்டு தினம் 50 பேர் 100 பேருன்னு சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, நீங்கள் மாவோயிஸ்டுகள் சுட்டு கொல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டின் பழங்குடிகள், ஆதிவாசிகள், இந்த நாட்டின் மூத்த குடிகள். இதுவரைக்கும் கடந்த 6 மாசத்துல மட்டும் 400 பேருக்கு மேல சுட்டு கொண்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லைன் மாதிரியான இதழ்கள்ல மேகசின்ல வந்து பிளட் ஆன் அவர் ஹேண்ட்ஸ், நம்ம கைகள்ல ரத்தம் உறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவ்வளவு டீட்டெயில்டா கட்டுரைகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. வட இந்தியாக்கள்ல இதற்கு எதிரான பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு அடக்குமுறைக்கு எதிரான குரல்களையும் வந்து ஜனநாயக சக்திகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அதை எழுப்பணும்ன்றது காலத்தின் கட்டாயம். ஏன்னா பழங்குடிகள் மீதான ஒரு போர் அறிவிச்சுட்டே இங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே நம்முடைய பழங்குடி மக்கள் வந்து 6 மாசத்துல 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவில இந்திய இராணுவத்தால கொல்லப்பட்டிருக்காங்க. 400 உயிர்கள் கொண்டுட்டு அவங்களோட உடல்களை இங்க வந்து வரிசையை அடிக்க வச்சு அவனையை வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஜனநாயக சக்தி